கொடுப்பார். இன்றைய நாளிலே திருச்சபையானது புனிதரான தேவ சகாயம் அவருடைய நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மறைசாட்சி கடவுளுக்காக இறந்தவர் நீலகண்டன் என்கின்ற அவர் 1745 திருமுழுக்கு பெற்று தன்னுடைய பெயரை தேவ சகாயம் என்று மாற்றிக்கொண்டார். அவரோடு இணைந்து அவருடைய மனைவியும் தன்னுடைய பெயரை ஞானப்பு என்று மாற்றிக்கொண்டார். திருமுழுக்கு பெற்ற நாளிலிருந்தே கடவுளுக்கு மிகவும் உகந்தவராக இருந்தார். ஏனென்றால் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்னதாகவே அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வாழ்வில் என்ன நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்விலே தொடர்ந்து துன்பங்களும் துயரங்களும் அவரை சூழ்ந்திருக்கின்றன. வேதனை மிகுதியால் தாங்க முடியாமல் அவருடைய பணி செய்த இந்த படை தளபதியிடம் சென்று பேசியிருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர். அவரிடம் பேசுகின்ற பொழுது அவரிடம் உதாரணமாக சொல்லி இருக்கிறார். விவிலியத்திலே யோபு என்கின்ற ஒரு கதை மாந்தர் இருந்தார். அந்த யோபு கடவுளுக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அந்த யோபுவை சாத்தான் கடவுளிடமிருந்து அனுமதி பெற்றுக் கொண்டு வந்து எந்த அளவுக்கு அவரை துன்பப்படுத்த முடியுமோ, துயரப்படுத்த முடியுமோ, வேதனைப்படுத்த முடியுமோ, கஷ்டப்படுத்த முடியுமோ செய்தான். ஆனால் அவன் கடவுளை விட்டு பிரியவே இல்லை, கடவுளை பழித்துரைக்கவும் இல்லை என்று சொன்ன பொழுது இந்த நிகழ்வை அவர் ஏற்றுக்கொண்டார். யோபுவனுடைய கஷ்டத்தை விட நம் கஷ்டம், நம் கவலை பெரிதல்ல என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு அவர் ஆவல் மிகுதியால் மீண்டுமாக நான் விவிலியத்தை முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடம் கேட்ட பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் விவிலியத்தை பற்றியும் அவர் கூறியிருக்கிறார். இவற்றை அனைத்தையும் கேட்டு அறிந்தவர் நம் ஆண்டவருடைய பாடுகளையும் நம் ஆண்டவர் நமக்காக செய்த தியாகங்களையும் கேட்டவர். அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள், அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் 1745 திருமுழுக்கு பெறுகிறார். திருமுழுக்கு பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவர் சென்ற இடமெல்லாம் தான் அறிந்து கொண்ட, தான் தெரிந்து கொண்ட இயேசுவை அறிவிக்கிறார். மக்களும் அவரிடம் நன்றாக பழகுகிறார்கள், பேசுகிறார்கள், அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். கிறிஸ்துவம் மலர்கிறது. கிறிஸ்துவம் அவர் செல்கின்ற இடமெல்லாம் கிறிஸ்துவம் மலர்கிறது. இதை தெரிந்த சில அவரோடு இருந்த நண்பர்கள், அவரை சார்ந்தவர்கள் அனைவரும் திருவிதாங்கூர் மன்னரிடம் சென்று இவரை பற்றி சொல்ல அவர் இவரை ஊர் மக்களை பார்த்து பயப்படும் வண்ணம் இவருக்கு ஏதாவது செய்யுங்கள் என்றது சொன்ன உடனே எருக்க மாலையை அவர் கட்டி கழுதையிலே ஏறத்தாழ 8 கிலோமீட்டர் தூரம் எடுத்து செல்கிறார். ஆனால் செல்லுகின்ற பொழுதும், அப்படி அழைத்து சென்ற பொழுதும் கடவுளுடைய வார்த்தையை அறிவித்தார். மீண்டுமாக கடவுளை மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருந்தது. அதனால் சூழ்ச்சியில் அவரை கொல்ல திட்டமிட்டார்கள். ஆரல்வாய் மொழியில் அருகில் உள்ள காற்றாடி மலையிலே நம் புனித